தம்பி நிறைய பேரில் போடு, ஓட்டேரி நிறைய பேரில் போடு. டைம் ஆளுஞ்சவளும் கிடையாது. ஆ இன்னும் மரம் வச்சா தான் டைம் கிடையாது, ஆள் இன்னும் போல கிடையாது. அண்ணா உங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ ஒரு இந்த இது உங்களோட காலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செருப்போ சப்பாத்தோ செஞ்சு அடிக்கிறாதோ அம்மான படிக்கலைன்னு உங்களை நிறுத்த வந்தாங்க. அது அவர் நினைச்சதுக்கும் எத்தனையோ மடங்கு அதிகமானது, 10 மடங்கு அதிகமானது என்ன. அவர் மனச்சாட்சி படி செயற்படணும் என்ன. 2 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. இன்ஜினுக்கு 5 வருஷம் வாரண்டி இருக்குது. இன்ஜினுக்கு 5 வருஷம் அல்லது 61,000 கிலோமீட்டருக்கு இன்ஜினுக்கு வாரண்டி இருக்குது. என்னண்டு பைசான் தட்டினாலாம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் நிற்கும். தட்டுவாகும். இதுக்கு மிஞ்சி ஒரு விளக்கம் வேண்டாம், புத்தகத்தெலாம் படிக்கும். என்ன உங்களுக்கு பிடிக்கலையோ? இப்போ எல்லாம் கார் டிஸ்பிளே மேக்கா பைக்கு ஏன்னா பிளாஸ்டிக்கோ இரும்போ விழுத்தினா பிரச்சனை. விழுத்தாங்கோ ஏன் மனசு விழுத்துறதுக்குள்ளே போவார். காங்கே நான் இப்படி இந்த இடத்துல வந்து கிணற பாப்பியலான்னு நான் கனவிலே நினைச்சு பார்க்கலையடாப்பா. உங்களை பிடிக்கலையோ? பிடிக்காது விடுவோம்மா. ஹயஸ் வளர்க்குது தம்பி அடுத்து உள்ள கேட்டு என்ன வா போமா. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களோட வீட்டு தான். ஸோ இன்றைய தினம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு காரியம்னு நான் சொல்லணும். வந்து காங்கேயன் அண்ணாக்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஸோ நேற்றையான வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. சொல்லிவிட்டு வந்து நாங்கள் வந்து நேற்றையான முன்னா போட்டிருப்போம் நினைக்கிறேன். யா ஸோ வந்துட்டு சொல்லிவிட்டு வந்திருப்போம் வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு பைக் எடுத்து தரலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து பார்த்திங்க சொன்னால் இப்போ வந்து நாங்கள் காங்கேயன் அண்ணாவுக்கு வந்துட்டு பைக் எடுத்து கொடுக்குறதுக்கு வந்துட்டு போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு 50,000 சொச்சம், கிட்டத்தட்ட ஒரு 52,000 மாதிரிக்கு வந்துட்டு குறை கொண்டு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ வந்துட்டு அதில் வந்துட்டு சொல்லியிருந்தேன் நம்ம வந்துட்டு கிருபா அண்ணா வந்துட்டு பெல்ஜியத்துலேருந்து அவருமே வந்துட்டு காசு அனுப்ப போகிறேன்னு சொன்னவர். அப்போ கிருபா அண்ணாட்ட வந்துட்டு ஒரு 50 இல்லை ஒரு 60 போட்டு விட சொல்லுவோம். அப்போ வந்துட்டு ஒரு கொஞ்சம் மிச்சம் வந்தால் அந்த ஹெல்மெட் அதில் வந்துட்டு வேணும்னு சொன்னால் வேண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ நேற்றிரவு பார்த்தா இந்த ஃபோனுக்கு வந்துட்டு மெசேஜ் வருது, கிருவாண்ணா அந்த வீடியோ போய்கொண்டிருக்கக்குள்ளே வந்துட்டு 60,000 ரூபா காசை வந்துட்டு கிருவாண்ணா போட்டு விட்டார். அப்போ வந்துட்டு மெயினாக இந்த இடத்துல வந்துட்டு கிருவாண்ணாக்கு நன்றி சொல்லுவோம்னு சொன்னால் வந்துட்டு கதைக்க முன்னமே நம்ம பெம்பலா வந்து கதைச்சை வந்து பார்த்துட்டு உடனே வந்துட்டு போட்டு விட்டார். ஸோ வந்துட்டு இப்போ நாங்கள் காங்கேயன் அண்ணா விட்ட போயிட்டு காங்கேயன் அண்ணாவை ஏற்றி கொண்டு வந்து அதாவது 3 மணிக்கு பேங்க் போட்டும். ஸோ 3 மணிக்குள்ளே பேங்க் அளவில் முடித்து வந்துட்டு பேங்க்கில் இந்த காசு எடுத்துக்கொண்டு அவர் ஏற்றி கொண்டு வந்து நெல்லியாடிக்கு வந்து பைக் எடுத்து அவர்கிட்ட விட்டு நாங்கள் கொண்டு கொடுக்கும் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய வேலையென்றே சொல்லலாம். அப்போ இதில் வந்து எங்களுக்கு நான் என்ன சொல்கிறது, காங்கேயனாக சொல்லி கதைச்சா கூட நான் வந்துட்டு கதைச்சினான். அப்போ அதை வந்துட்டு இன்றைக்கி ஃபைனலாக நாங்கள் சம்மரைஸ் பண்ணி வந்துட்டு சொல்லணும். ஸோ அதுக்காண்டி வந்துட்டு நோட் பண்ணினான். அப்போ நான் வந்துட்டு ஆரம்பத்திலே வந்து நான் நார்மலாக அவங்களுக்கு வந்துட்டு சொல்லிட்டு போகிறேன். வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 பேர் வந்து கதைச்சவங்க எங்களுக்கு. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 14 பேரும் காசு அனுப்பியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. வந்து மெயினான விஷயத்த சொல்கிறோம். அதாவது வந்துட்டு கடைசியில் நாங்கள் வந்து சொல்கிறோம் யார் யார் வந்து எவ்வளோ அனுப்பியிருக்காங்க அப்படின்றத வந்து இதில் வந்து அந்த 14 பேரில் வந்து ஒரு அம்மா வந்து ஆல்ரெடி காங்கேயனாக ஹெல்ப் பண்ணவா. அதே நேரம் வந்துட்டு இப்போ வேறொரு ஹெல்ப்பும் வந்துட்டு செய்கிறாங்க சங்கானி அம்மாவுக்கு. அப்போ அதான் அதில் வந்துட்டு அவங்க கதைச்சிருந்தாலுமே கூட அவங்கள நாங்கள் கோல்டு பண்ணி வச்ச நாங்கள் காரணம் என்னன்னு சொன்னால் ஆல்ரெடி செஞ்ச ஒருத்தவங்கள திருப்பியும் வந்து பயன்படுத்த வேணாமே அப்படின்றக்காண்டி வந்து அவங்கள வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து வச்சுனாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு தம்பி ஒரு ஆள் கேனடாலேருந்து தான் ஒரு 50,000 மட்டும் போடுறேன்னா அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தார் காங்கேயனாக்கு. வந்து காங்கேயனாண்ட அக்கௌண்ட் நம்பர் கூட நான் வந்து அனுப்பியிருந்தேன். ஆனால் தம்பி ஏதோ ஒரு காரணத்தால் எனக்கு ஏதோ ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன், அண்ணா இன்றைய தினம் போக முடியாமல் போயிட்டுது, நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் இன்றைய காலையில் அவருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விட்டேன். தம்பி நீங்கள் போட்டுட்டீங்களான்னு சொன்னால் எனக்கு ரிசிப்ட் அனுப்புங்க, ஒரு வேளை போடலை அப்படின்னு சொன்னால்
இனி நீங்கள் போட வேணாம் என்ன சொன்னால் காசு வந்துட்டு அவருக்கு வந்துடுது அப்படின்னு சொல்லி. அதே நேரம் இன்னும் ஒரு அக்காரால் வந்து காய்ச்சிருந்தா அவருக்கு வேணுமென்னு சொன்னால் இன்னும் ஒரு மாடு வந்து நான் வந்து வாங்கித்தர ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் காங்கேய அண்ணாவே வந்து கேட்டேன். அப்போ அவரே வந்து வேணாம்னு சொன்னவர். மேபி அவர் பைக் எடுத்து தர்றபடியாக வேணாம்னு கூட சொல்லியிருக்கலாம். பட் இருந்தாலுமே அவருக்கு அவர்கிட்ட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது போதுமானதாக இருக்கிறபடியாக அவர் வந்து சொன்னார். அப்போ அக்காவையும் நாங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் ஒரு ஆக்களுக்கு மாடோ ஆடோ நான் பூனையோ என்னென்றாலும் தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதால் அவங்களும் வந்துட்டு அனுப்பல. அதே நேரம் மற்றது மற்றது வந்து இன்னும் ஒரு அம்மா ஒரு ஆள் சுவிஸில் இருக்கிறவங்க அவங்களுக்கும் வந்துட்டு நான் காங்கேயன் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பினான். அப்போ காலையில் அவங்களுமே எனக்கு இந்த ரிசிப்ட்டும் வந்து அப்டேட் பண்ணல. அப்போ அவங்களுக்கு நான் கால் பண்ணி கேட்டேன் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அப்போ காய்ச்சல் கட்டாயம் நான் இன்றைக்கு போட்டே ஆவன் காசு அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அவங்களுக்கும் வந்து சொன்னேன் இனி வந்து நீங்கள் போட வேணாம்னு சொன்னாங்களே காசு வந்துட்டு வேறு யாரும் தேவைக்கு வந்துட்டு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி வேறு யார்ட்டையும் தேவைக்கு. அப்போ இது சொல்லி கொண்டிருக்க கேப்பில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே வீடு தேடி ஒரு ஐயா ஒரு ஆள் வந்து வாரார். அவருக்கு வந்து ஒரு கண் தெரியாது, அவர் ஒரு முன்னாள் போராளி. அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவரை பார்க்கவே வந்து அவர்கிட்ட தோட்டம் உண்மையிலே வந்து சரியான மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. வந்து நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பும் வந்து எடுத்தேன். அதாவது அவர் தான் வந்து வீடு தேடி வந்தவர் என்றக்கு ஒரு எவிடன்ஸாக. அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் வந்து கேட்ட விஷயம் வந்து அவருக்கு ஒரே ஒரு மகனாக வந்து அவர் வந்து படித்து கொண்டிருக்காராம். அப்போ அவருக்கு ஒரு கண் பார்வை இல்லை. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஆக்சிடென்ட் பட்டபடியாக அவரால் வந்துட்டு வேலைக்கும் போக முடியாத சுச்சுவேஷனில் வந்து தண்ணியவருக்கா வந்து பார்த்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்டார். அப்போ ஐயா கொஞ்சம் வயதானவராக இருக்கிறார். ஐயாவும் அம்மாவும் ஒரு சின்ன பையனும் இருக்கிறபடியா ஐயாவும் அம்மாவும் கதைச்சாலே எங்களுக்கு ஓகே. அப்போ நான் வந்துட்டு விஷயத்தை சொன்னேன் இப்படி வந்து இந்த மாதிரி நாங்கள் வீடியோ எடுத்து தான் செய்வோம் அப்படின்னு சொல்லியும் வந்து ஐயா வந்து ஓகே அப்படின்னு சொல்லி போட்டு வந்து கேட்டார். கொரோனா நினைக்காம எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவீங்களா ஐயா அப்படின்னு சொல்லி. இப்போ என்னென்று கேட்கும் வந்து எனக்கு ஒரு அரிசி பேக் கொண்டு வாங்கித்தாங்க அப்படின்ட்டு கேட்கும் வந்து ஆளுக்கு ஒரு அரிசி பேக் வந்துட்டு கொடுத்து அனுப்பியாச்சு. காரணம் என்னென்னு சொன்னால் வந்து நான் வந்து இந்த அம்மாவோட கோல் காய கேட்கல எப்படின்னு சொன்னால் அம்மா இப்போ வந்துட்டு காசு நீங்கள் அனுப்போன்னா அவர் கிடைச்சிட்டு நாங்கள் வேறு ஆளுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்குள்ளெல்லாம் அவர் வந்து கேட்டுக்கொண்டு வந்தார். அப்போ அவர்கிட்ட மனசு வந்து அந்த டைமில் எல்லாம் பாஞ்சிருக்கும் ஐயோ நானும் ஒரு தேவைக்கான தானே வந்திருக்கேன் அப்போ அந்த உதவி எனக்கு நான் தரலாம் தானே அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து சொன்னேன் நீங்கள் போங்கய்யா நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி. மேபி ஒரு 2 or 3 டேஸில் நாங்கள் வந்துட்டு அவர்கிட்ட வீட்டை போயிட்டு வந்து வீடியோ ஒன்று வந்துட்டு போடுவோம். ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கொள்ளலாம். ஸோ வந்து இவ்வளோ தான் இப்போதைக்கு அப்டேட். நாங்கள் இப்போ இங்கேருந்து வெளுக்கிட்டு காங்கேயன் அலுவலை வந்துட்டு பார்க்க போகிறோம். உண்மையிலே வந்து சந்தோஷமாக இருக்குது. நிறைய நாளை பிறகு வந்துட்டு நாங்கள் கடையில் போயிட்டு ஒரு புது பைக் கொண்டு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து விளக்கிடுவோம். ஓகே, அப்போ நாங்கள் இப்போ காங்கேயன் அண்ணாண்ட வீட்டுக்கு பக்கத்தை வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் 2:25. காங்கேயன் அண்ணாவோ வலிமேல் வலி வச்சு பார்த்து ஆளுக்கு இப்போ ஒரு கட்டத்தில் ஏண்டா லீவ் போட்டவன்ற ஒரு மைண்ட் செட் கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏனண்டா நேரம் 3 மணி ஆகும்போது இன்னும் ஒரு கொஞ்சத்தில் பேங்கு பூட்ட போகிறான். இங்கேருந்து ஒரு ஹோடும்பெறையில் இது என்ன ஹோதாயிடா இப்போ அவங்கள்ட்ட வரமாட்டாங்களோண்டு யோசித்து சோர்ந்து போயிருப்பார். சரி இன்றைக்கு வராட்டிலும் பரவாயில்ல நாளைக்குண்டா எடுப்போம்னு பார்த்தா நாளைக்கும் கட்டாயம் இல்லை வேலையை போகணுமா. அப்போ நாளைக்கும் படமோட அப்போ நீ பைக்கு கதையை விட வேண்டியான்ற மாதிரி ஒரு நிலைமையில் போய் நாங்கள் வந்து இறங்க போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா நேரம் 2:30 வடிவாக காணும். இப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அளவுகள் பேங்குக்கு 3 மணிக்குள்ளே போகணும். அது மட்டும்தான் வந்து ஏர்லியாக வந்திருப்போம். நாங்கள் வீட்டேருந்து வெளுக்கிற டைமில் அந்த ஜிப்சம் மேலே செய்கிறபடியும் ஒரு வந்தவன் பார்க்கன்னு சொல்லி அப்போ அதால் வந்து ஒரு அரை மணித்தியாலம் வந்து லேட் ஆகிட்டுது. நீங்கள் எங்களோட எஸ்கேபி வீடியோவில் கூட பார்க்கலாம். அந்த தான் உண்மை. நான் போய் கதைக்கல. அப்போ அதால் டிலே ஆகிட்டுது. பட் இருந்தாலும் நாங்கள் சொன்ன ஒரு காரியத்தை வந்துட்டு செஞ்சே ஆகும். அதில் மாற்றம் இல்லை. வந்து இப்போ இதில் வந்து நேற்றைய கணக்கின்படி அக்னி எவ்வளோ 498 சி 498 48566. அப்போ அதோட 17 கூட்டு 117 மறுபடியும் முதலே இருந்தா 117 எண்ணூற்றி சொச்சம் சொன்னா இல்லை நேற்று 118 பேருண்ணா 598. அதோட 50 கூட்டு 648. அப்போ 52 வேணும்னு சொன்னாங்களே. கிருவான் 60 போட்டோ வரேன்னு சொல்லக்குள்ள சரிதானே ஏண்ணா
ஓ அப்போ எங்களுக்கு இப்போ பைக்குக்கான காசு சரியாக வந்துட்டுது. எனக்கு இன்னொரு கவலை என்னடாப்பா, நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து ஒரு நேர்மையாக சகல விஷயங்களையும் ஃபுல்லாக டீட்டெயிலாக காட்டி இப்போ கடைசி கட்டத்தில் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கே வந்து அந்த காசை போட்டு அதுக்குமே பில்லை காட்டி பேரெல்லாம் சொல்லி செய்யக்குள்ளேயே எங்களை வந்து கல்லர்ன்ட்டு சொல்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன பிள்ளை விட்டோம்னு சொன்னால் எப்படி கதைச்சிருப்பாங்கன்னு டேஸா ஏதோ கடவுள் தான் காப்பாற்றுதான். சரி இப்போ வந்துட்டோம், சடப்படண்டு வேலையை பார்க்கணும் சொன்னால் டைம் காணா. சரியோ டைம் நாயில் என்ன செய்யாங்கடா அப்போ எனக்கு அந்த அம்மா அடு என்ன போ சேம் பழுக்கடையில இன்னும் ஒரு ஆர்வம் இல்லை அன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அலுவல் வச்சுக்கொண்டு அதுக்குள்ளேயும் ஒரு மட்டுக்குள்ள ஓடி வரோம். ஆளிஞ்சவளுக்கு கிடையாது ஆ இன்னும் மரமத்தியாக தான் டைம் கிடையாது, ஆள் இன்னும் பழுக்க கிடையாது. அப்போ என்ன இப்போ நான் நினச்சே என்ன தெரியுமா வெளுக்கிட்டு இதில் கதிரையில் ஒரு தடியையும் வச்சுட்டு அது காத்துன்னு இருக்குமான். அப்போ பாருங்க எவ்வளோ ஹேர்லெஸ்ஸாக இருக்கிறீங்க நீங்கள். இன்னும் அந்த 1,14,000 வந்துட்டுதா அப்போ சரி என்ன ஆ திருப்பி ஒரு 50 வந்ததோ ஆ பிள்ளையடாப்பா இதாச்சும் 50 அப்போ சொன்னா ஒரு பாப்பம் அந்த அந்த பொடியின் காசு வந்துட்டு போலக்கடாப்பா கேனடா பொடியின் காசு. டக்குன்னு மெசேஜ் நீங்கள் சொல்லாவிட்டு தான் அந்த 50,000 நீங்கள் எடுத்துக்கலாம். ஐயோ கடவுளே உங்களுக்கும் ஒன்றும் தெரியும். அதான் அந்த மெசேஜ் எடுத்தாங்க என்ன தெரியும் 50 கதை விளக்கங்கள் விளங்கு இல்லையா உங்களுக்கு பாப்பம். ஒன்று 17,900 அதுக்கு பிறகு ஒரு 50 வந்துருக்குது. அப்போ 648 978. ஐயோ இந்த 50,000 போட்டது அந்த பொடியும் போட்டான் போகடாப்பா கேனடா பொடியும். நான் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தான் தம்பி போட்டுட்டியோண்டா ஒன்று சாகும் அண்ணா கேட்குறான்ட்டு அனுப்பி விட்டான் போல. போ இந்த பாருங்க காட்டும் 648 978 இப்போ கரண்ட் பேலன்ஸ். இப்போ இதில் நாங்கள் வந்து அதாவது எனக்கு கையில் வந்து ஒரு 50,000 ஒன்று இருக்குது. சுவிஸில் இருக்கிற அம்மா கொடுத்து விட்டது. இந்த மற்ற அந்த 1,17,900. ஸோ அது வந்துட்டு நேற்று கேட்டுறாங்க வேறு அமௌண்ட் இருந்தா அதுவும் வந்துட்டு பாருங்க. அப்போ புக்கை கொண்டு வர சொல்லுங்க ஆளை புக்கையும் ஐசியையும் எப்படிங்க இதில் உங்களோட காசு எவ்வளோ கிடையாது 1000 சொச்சம் கிடந்து போங்க அக்கௌண்ட்டு காசு 1041 ரூபா 1041 ரூபா சரியா 1041 ரூபா 50 உங்களோட காசு அதை விட்டு ஒன்று எடுப்போம் மிச்சது சரியே 2000 எவ்வளோ எடுக்கும் அகைஞ்சா வாழைப்பழம் சாப்பிட்டீங்களே எதாங்க போனோக்கா கூட்டுக்கா ஆ ஓ வாழைப்பழம் சாப்பிட்றீங்களே சாப்பிட்டு கூட்டும் அக்கா மெசேஜ் கடுத்தான் 50 உண்டு 52 அதாளி 648 978 648 978 மைனஸ் 1051 ரூபா. ஆனால் எவ்வளோ கூட ஆசு 1051 ரூபா சொன்னான் 647 92 வரும் 6,47,927 ரூபா 6,47,927 ரூபா. இப்போ நான் எடுக்கணும் யாஸ் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து ஓகே இல்லை கொஞ்சம் குறைச்சி எடுக்குவா ஒரு 1000-2000 விட்டு எடுக்குவா 927 விடுவோம் 927 விடுவோம் வேணா சரி. அப்போ அது ஆட்ட பொறுப்பு அதார் பொறுப்பு 927 ரூபா அதே சேர்த்து வீட்டில் அடிக்கட்டும் அதுக்கு சரிடாப்பா பைக்குக்கு காணாக்க பேர் போடுறேன்னு இருக்கேன் திருப்பி அடியோக்கா 50 உண்டு எங்கள் அலுவலகிட்ட என்ன இவ்வளோ பிள்ளையான வேலையாப்பா கடவுள் எனக்குன்னா நித்திரை வந்திருக்காது எனக்குன்னா இரவே நித்திரை வந்திருக்காது வரலையே இரவே நித்திரை வந்திருக்கா பகல் நித்திரை விழுறாப்பால்
உங்களுக்காண்டி உங்களை கூட்டிக்கொண்டு வரக்கு அங்கேருந்து நம்ம வந்து இங்கே பாரு இப்போ வரக்குள்ள எவ்வளோ பெட்ரோல் அடிச்சு பாருங்க காட்டுறேன் உங்களுக்கு 6445 ரூபா. அதுக்காண்டி உங்கள்கிட்ட வாரக்கண்டு மட்டும் இல்லை பொதுவாக சொல்கிறேன். 6445 ரூபா பெட்ரோல் அடித்து சல சலண்டு வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடி வரோம். இங்கே வந்தால் குரட்டை சத்தம் அங்கே சந்தியில் இருக்குது. வந்து கவனிக்க போகிறோம். பைக்குக்கு ஒரு சில்லா காட்டி போட்டு தான் தருவேன். அசந்து தூங்கிட்டு பாருங்க. அண்ணா புத்தகம் ஐசி மாதிரி தான். ஹெல்மெட் வேண்டும் ஒன்று தேவைதானே? ஓ சரியா. அப்போ இப்போ ஒரு 50 வந்துடாக்கேண்ணா உங்களுக்கு. அந்த 50 செக் பண்ணுவோம். சரி வா ஓகேப்பா. இல்லை இல்லை அது 40 தானே, அதுவும் இப்போ வராது. நீ கூட்ட பார்க்கல சம்பளத்தை. அண்ணா உங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ ஒரு இந்த இது உங்களோட காலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செருப்போ சப்பாத்தோ செஞ்சு அடிக்கிறாதோ. எனக்கு ஒரு ஆள் வந்து கதைச்சவர் வெளியிலேருந்து அப்படி ஒரு இது வந்து செய்யலாமுண்டு. அது செய்யலாமா பையனா பழக்கம், இது பழகிட்டு இது உங்களுக்கு ஷோ பண்ணுறீங்களோ? ஆனால் எங்களுக்கு இல்லை பார்க்க கஷ்டமாக கிடக்கு. எனக்கு அது அந்தரம் போட்டு நடக்குறது. அப்படியா? அம்மான படிக்கலைன்னு உங்களை நித்திர வந்தான்னு கேட்டா சொல்லுவீங்க. கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்களுக்கு தான் தெரியுமாண்டு. அப்படி என்ன இல்லை நேராக மட்டும் இல்லை. பீப்புள்ஸ் எங்கே கிடக்கு? பஸ் ஸ்டாண்டில் ஓ கிடக்கு மேலே அங்கே பின்னுக்காரும். இந்த மெட்ட ஃபோன் கொண்டு இல்லையாக்கு இப்போ மற்ற ஃபோன் கொண்டு இல்லையாக்கு நான் அப்படி விட்டுட்டு வந்தீங்க. ஹலோ அப்பா இருக்கா பாருங்க. இல்லைன்ட்டு அந்த ஒரு ஃபோனை விட்டுட்டு வந்தேன் போலப்பா. அதான் கிடாக்க. சரி அப்போ எடுத்து உள்ளுக்கு வச்சுக்கணும் பாருங்க. சரியா ஓகே பாய். அண்ணா எங்கண்ணா பீப்புள் சாங்? அங்கே பஸ் ஸ்டாண்டு இஞ்சால் போகும் இஞ்சாலேண்ணா. அங்கே மேல் மாடியில் இது எங்கே? இல்லை பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அங்கே ஓகே. அண்ணா நீங்கள் காசு அனுப்பிடலாண்ணே நூலுக்கு போய்? அது எவ்வளோ என்னண்டு எவ்வளோ எடுக்கிறேன்னு என்னண்டு? எவ்வளோண்ணா நீங்கள் அதில் கிடக்குற அப்படியே எடுங்க. அதில் எவ்வளோ கிடக்கு அதில் இந்த நீங்கள் ஒரு 1000 ரூபா விட்டு கொண்டு மிச்சத்தை எடுத்துட்டு வாங்க. சரியா? எது பண்ணா சொல்லுங்க நான் பாருண்ணா. சரி அக்கிரிதே இல்லை தானே? மெக்க தந்துட்டு போடு. இல்லை மெக்க வேண்டிட்டு விடுங்க. உங்களுக்கு நீங்கள் இப்போ எடுப்பீங்க. சரி அப்போ எடுத்துட்டு வாங்க. அக்கி நீங்கள் இந்த 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 படி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆட் பண்ணோக்கா. இப்போ கனடாவில் என்ன நேரம்? விடிஞ்சிருக்கும். இந்த நம்பர் ஆட் பண்ணோக்கா. அவன் தான் அந்த 50 போட்டான். ஐயாடா அப்புறம் கன்ஃபியூஷனாக போயிடும். மெசேஜ் போட்டு நான் காசு போடுறது ஆட் பண்ணுவா. என்ன தான் பார்த்தா ஞாபகம் இருக்காதா? பார்த்தா ஞாபகம் அடிச்சோன்னா அதில் ஆட் பண்ணுறான். இல்லைடா அடிச்சு கேட்குறோம். கொலை அடிக்கிறோம் அவனுக்கு. இப்போ மெசேஜ் ஒன்று போடு. நான் அக்கினி அந்த எழும்பிட்டீங்க கோலடியோக்கா காணும் போட கோல் பண்ணோக்கா. என் மெட்ட ஃபோனை பார்த்துருந்தா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவன் காசு வந்து போடுறேன் நான் அன்றைக்குன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தவன். அப்போ நைட் டைம் தானே எனக்கு அண்ணான்னு சொன்னோடையே அந்த தம்பி என்ன நினச்சி காய்க்கிறேன். அப்போ நான் எப்படியும் பிடிஞ்செலும்பியால் போட முந்தி மெசேஜ் போயிருந்தானே என்று போட்டுட்டு வந்தேன். நான் ஃபோனை கொண்டு வந்துருந்தால் தெரிஞ்சுக்கும். வேறு ஒரு போட வாய்ப்பு இல்லை. ஏன்னா மெட்ட எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். அப்போ அந்த கொப்பியை தான் இருக்கா இங்கே கதா கொப்பியை கதா. இப்போ நீங்கள் அவருக்கு நீட்டாக கூட்டு தம்பியா? சரியா? சீரியஸா தான். ஓ ரைட்டா. அதை விட சரி 50 உண்டு. சரியா? இது வந்து யார் சொல்லுவாங்க? கவிதாஸ் அந்த கருத்த ப்ரொஃபைல் உன்னோட அந்தால. ஓ மற்ற இன்னொன்று 50. சரியா? மற்றது இன்னொரு 50. மற்ற இன்னொரு 50. இந்த நாளும் ஷுவராக வந்த காசு. இதில் ஒன்று எனக்கு நேரடியாக வந்த காசு. மற்றது 1,17,880 இது இப்போ வந்த காசு. மற்றது வந்து 1,00,000. மற்றது 1,00,000. மற்றது 50,000. மற்றது 80,000 கூட. ஓ 6,47,880 ரூபா. 6,47,880. 6,47 வைப்போம். சரியா?
ரெண்டா 6,47 வச்சா இப்போ எங்களுக்கு 53,000 வேணும். ஏன்னா 53,000 வேணும். அப்போ அதுக்காண்டி தான் கிருவான்னா 60,000 போட்டவர். ஆனால் இதுக்கிடையில் இன்னொரு 50,000 அவைக்கு போயிட்டுது. ஏன்னா இப்போ இன்னொரு 50,000 போயிட்டுன்னு சொன்னால் இதில் வந்து நான் நம்பர் கொடுத்தாக்களுக்குள்ளே ஆக அந்த தம்பியோட மட்டும்தான் மிஸ்ஸிங். அப்போ அவன்கிட்ட காசை அந்த 50 போயிருக்கணும் போகிறேன்டா. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா, அந்த 50 அவன் போனதாகவே போட்டதாக இருக்கட்டும், கிருவாண்ணில் 10,000 எடுத்து கொடுத்துட்டு வருவோம். கிருவாண்ணின் 50 வைப்போம் நாங்கள். ஏன்டா இனி வந்து அவர் போட்டதை திருப்பி வந்து அவைட்டேருந்து வேண்டாம். 2-3 ரூபாய் இருந்தாலும் அவைட்டேருந்து வேண்டாம். நம்ம கிருவாண்ணின் 50 இப்போ நாளைக்கு எங்கேயும் பார்க்க போகும் தானே. இப்போ ஒரு படியன் கால் பண்ணான், நானே இரவில் அந்த குண்டு படித்த இடத்துல கைகால் இல்லையாண்டு அவனை போய் பார்க்க போய்க்கலாம், அவனுக்கு கொடுப்பான். ஏன்னா அப்போ சரி தானே, அப்படி செய்வோமா? அப்போ இப்போ எங்களுக்கு இப்போ இதில் எவ்வளோ வந்து மொத்தம் 6,47,880 ரூபா. 6,47,880 ரூபா. 6,47 வைப்போம். சரியா? 6,47 அந்த 50ஓட 6,97. இப்போ 6,97 இருக்குது. சரிதானே? கிருவானின்ற 10 போட்டால் 7,07,000. சரியா? இதில் இப்போ இவர் கொண்டு வர காசு எவ்வளவு? எவ்வளவு அப்போ அவங்க ஓட்டுன சொல்லவா? காங்கேன்னா அவ்வளோ எடுத்துட்டு வேறு காங்கேன்னா 6,48,000. 6,47,000 காங்கேன்னா கொண்டு வேறு. ஏன்னா மிச்சம் 50,000 கொண்டு எனக்கு இல்லை நேடியாக வந்தது, அந்த அம்மா கொடுத்து விட்டது. அதை தவிர மிச்சம் அவர் கொண்டு வருவார். அதை விட கிருவாண்ணின்ற 10,000. சரியா? அப்போ கிருவாண்ணின்ற 10,000 என்றால் அப்போ நாங்கள் இப்போ போட வேண்டியது 60,000. சரியா? மிச்சம் வந்து காங்கேன்னா கொண்டு வருவார். இனி பைக்கை நாங்கள் பார்த்து விலையை கொஞ்சம் குறைச்சி எடுப்போம். சரியா? அப்படியே கதையை ஒன்று போட்டு பார்ப்போம். கஷ்டப்பட்டாக்களை தானே அப்படி ஏன்னா போட்டு பார்த்தா ஒரு 5,000 மிச்சம் வந்தாலும் ஏன்னா அவளுக்கு உதவி தானே. இதே நேரத்தில் காங்கேன்னா குறைநிக்கிற ஒன்றும் இல்லை. தங்களுக்கு வந்து 50 பிறகு அதை இல்லை செய்வாங்க. அப்படி என்று இல்லைண்ணே. உண்மையிலே இந்த 7 லட்சம்ன்றதே ஒரு பெரிய ஒரு இதுண்ணே விளங்குது. அது அவர் இணைச்சதுக்கும் எத்தனையோ மடங்கு அதிகமானது, 10 மடங்கு அதிகமானது என்ன. அப்போ நான் மனச்சாட்சி படி செயற்படணும். என்ன இப்போ நாங்கள் புதுசாக வர ஹெல்ப்பிங் செய்ய ஒரு சுச்சுவேஷனில் அந்த கிருவாண்ணின்ற 50 நாங்கள் சேவ் பண்ணோம்னு சொன்னால், அந்த கிருவாண்ணின்ற 50 நாங்கள் டக்குன்னு என்ன செய்யலாம்னு சொன்னால், அந்த பொடியனுக்கோ இல்லாட்டி அந்த இன்றைக்கு வீட்டை வந்து அந்த ஐயாக்கோ போய் பார்த்து கொடுக்கலாம் இல்லை, இப்போ ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்தலாம் இல்லை. சரி, அப்போ அப்படி செய்வோம். ஆள் வேறட்டுமா நேரமாவது ஆளை காணும் இல்லை, பிடிச்சி கட்டி போட்டான். ஐயா என்னென்று திடீரெண்டு அக்கௌண்ட்டு காசு நாங்கள் போய் அதை என்னென்று பார்த்து கூட்டிகிட்டு வரேன்னா. இப்போ கையோட நாங்களும் காசு போடுவோம் இல்லை, நாங்கள் 60,000 போடுவோம். வேணாம் அதை அதில் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடலாங்க. அது சரியா, சந்தோஷம் தான். போயிட்டு வந்துட்டோம். நாங்கள் அண்ணாவுக்கு ஒரு பைக் கொண்டு எடுத்து கொடுக்க வேண்டிய காலையில் தானே. அப்போ அந்த அளவில் வந்தாங்க. வாரம் போயிட்டேண்ணே. சரி, உங்களுக்கு நோம்பலாக நடக்கக்கூடியமே கிடைக்க பழகிட்டேண்ணே. அவ்வளோ ஆரம்பி லெட்ஸ் கோ. அது ஆளுக்கு அங்கே உள்ளுக்கு புக்கெல்லாம் மாற்றி கொடுத்து கடும்லாட் அது மாற்றத்தான் வேணும். அது மாற்றத்தானே வேணும். ஆனால் அவைக்கு தெரியாது அந்த புத்தகம் நீ கொஞ்சம் காலம் செல்லு பாவிக்கான். ஏன்னா அண்ணே ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, ஏடிஎம் கார்டில் நீங்கள் சலாரி இருக்கிறீங்களே என்ன புக் பாவிக்கிறீர்கள் தானே. ஒருக்கா அதுவன் ராசா வடிச்சு கேட்கக்கூட அப்படி இந்த என்ன என்ரோக் பைக் அப்படின்ட்டு. என்ரோக் ஓகே இல்லை வேறு எதுமா சும்மா ஒரு சஜஷன் ஒன்று கேட்குறானே. ஹலோ. ஓ ராசனா, அந்த என்ரோக் பைக் எப்படி ராசனா? அதுல வந்து இந்த இன்ஜெக்டர் மாடல் வந்து வந்தது, அது பரவாயில்ல. எது இன்ஜெக்டர் மாடல் வந்து வந்தது, அது பரவாயில்ல. ஜூபிட்டர் எடுக்கலாம், ஜூபிட்டர் ஓகே. ஜூபிட்டர் இல்ல போறது இப்போ 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 கிடக்குற என்ன சாமான்? இப்போ
என்ட்ரோஸ் தான் நிக்கிறோட. என்ட்ரோஸ்ல வந்து இப்ப கடைசியா வந்த மாடல் வந்து டபுள் கலர்ல வந்தது. ஓ அது 855 எவ்வளோ? வந்து 853 851 என்ன. அப்போ நாங்கள் அந்த 7 லட்சத்துக்கு கொண்டு கேட்டு வந்தாங்க ராசன். அது என்ன பைக் அது? அது என்ட்ரோஸ் தான். அது அந்த அது வந்து டிஸ்க் இல்லாத மாடல் ஓடுது. என்ன டிஸ்க் இல்லாத மாடல் ஓடுது. என்ன இல்லை? டிஸ்பிளேக்கோ என்னன்னு தெரியல. நானும் கடையில் போய் பார்த்துட்டு அடிக்கிறேன்னு. நீங்கள் கேட்டு அடிங்க, நானும் பார்த்துட்டு சொல்கிறேன். அது இங்கே ஒரு அண்ணா ஒரு ஆளுக்கு கொஞ்சம் அவருக்கு அந்த காலையில் அது அவருக்கு எடுத்து கொடுக்குறாக்கு. ஜூபிட்டர் என்ன வேற பைக்கோ வேற மாடலோ? இல்ல டிவிஎஸ்லாம் ஜூபிட்டர்ல நோட்டு வருது. அது நல்ல பைக். அது இல்ல திருப்பி வேற ஓடாது. அது வந்து 7 10 தானே 10 போகும். சரியா கொஞ்சம் பெரிய சைக்கிள் இல்ல. காலையில ஆளுக்கு கொஞ்சம் காலையிலான்னு சொல்லி இவருக்கு அந்த கால் கொஞ்சம் அந்த அடி பாதம் தான் கொஞ்சம் அந்த வளைஞ்ச மாதிரி, அந்த கால் வளைஞ்ச மாதிரி. அப்போ அந்த பிரச்சனை அவ்வளோத்துக்கு தான் இல்லை. நான் கடையடியில் போயிட்டு அடிக்கிறேன். உங்களுக்கு என்ன பைக் நிற்கிறத பார்த்துட்டேன். ஓகே ஜூபிட்டர்லேருந்து வேறு சைக்கிளாண்டாப்பா. அனுஜா அந்த என்ட்ரோக்குன்ற ஒரு மாடலான்ட்டு அண்ணா கேட்கல. ஏன் காசுண்டு கேட்கல? மேலே ஒரு 2 லட்சத்துக்கு மேலே எடுத்தாலே கேட்பாங்களண்ணே. அதுவும் இப்போ வளமையாக கொஞ்சம் கூட அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணுறாங்கண்டா ஓகே. திடீரெண்டு இப்போ நார்மலாக இப்போ உங்களோட அவரேஜான வித்ட்ரோவல் 40,000 தான் இருக்குது. திடீரெண்டு போயிட்டு நீங்கள் கொஞ்சம் 4 லட்சம் 5 லட்சம் எடுத்தால் கட்டாயம் கேட்பாங்கள். வந்து கேட்கலண்ணே. அப்போ ஓகே. அப்போ ஏதோ லிமிட்டு எங்கள் கூட்டிட்டாங்களோ தெரியலை. நாங்கள் இப்போ கடைக்கு போவோம். நீங்களும் ஒருக்கா பாருங்க சரியா. இப்போ என்ன பைக் இந்த இதில் என்ன இது என்ன சாமான்டா இது? யமஹா என்ன யமஹால என்ன யமஹா கடைசியாக இப்போ எல்லாம் கையாலான வேலை. காலில் ஒன்றும் இல்லை தானே. மற்றது இவங்க சொன்ன மாதிரி தான் ஒரு கொஞ்ச நாளைக்கு அந்த இதுகள் வர மட்டும் ஓடையிலாம் தான் இருக்கும். எப்படியோ உங்களோட பயணம் ஒரு 5-6 நாளைக்கோ ஒரு கிழமைக்கோ 2 கிழமைக்கோ மேக்ஸிமம் சைக்கிள் தான் போகுது. ஒன்றும் செய்யலாது. இதுக்கு நாங்கள் பொறுமை காப்போமே. என்ன ஃபஸ்ட்டுக்கு பைக் எடுத்து விடுவோமே. இப்போ உடனடியாக பைக் எடுக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கு அப்புறம் ஒரு 10 நாளில் என்ன செய்ய வெயிட் பண்ணோண்டா வெயிட் பண்ணி தான் ஆகணுமே. ஓகே தம்பி, கடையக்கிட்ட போய் பார்ப்போமே. காங்கேண்டா இஞ்சால் பக்கம் வந்திருக்கீங்களோ? வந்திருக்கேன். குறைவேண்ணே. போன முறை மாடு வாக்கு ஏற்றி கொண்டு தெரிஞ்சது. இந்த முறை பைக் எடுக்கண்ணே. சாப்பிட்டீங்க தானே நீங்களே? நாங்கள் என்ட்ரோக்கை பற்றி கேட்டுறாங்க. அவனை பொதுவாகவே என்ன பைக் எடுக்கலான்னு கட்டிக்கலாம்ல. அதே மாதிரி கேட்போம். என்ன தான் பைக் அனுபவம் குறையா? ஓமராசாண்ணா, இப்போ நான் என்ட்ரோக்குன்னு கேட்டேன். பொதுவாக இப்போ எந்த பைக் இப்போ இந்த நல்ல அப்படி ஒரு சொன்னால் என்ட்ரோக் வந்து இப்போ இன்ஜெக்டர் மாடல்ன்றது கார்பரேட்டர் இல்லாத மாடல். அப்போ அது வந்து பெட்ரோல் நல்லா வேலை செய்யும். இல்லை நான் கேட்குறேன் இப்போ என்ட்ரோக்குன்றதை விட இப்போ வேறு பைக்கும் இருக்குதோ இப்போ நார்மலாக நல்ல என்ட்ரோக்கை விட நல்லன்னு சொன்னால்? என்ட்ரோக்கை விட நல்லதுன்னு சொன்னால் ஜூபிட்டர் அது கொஞ்சம் அது இல்லை. அது இல்லை. இது வாரம் இந்த இது டிவிஎஸ்ல இந்த முன்னுக்கு விட்டுருக்காங்க ஃபுல் பேமெண்ட். எவ்வளோ நிறையடாப்பா 749 சொல்லி. என்ட்ரோக்கு அது என்ன ஒரு கலர் தான் நிற்கும், ஒரு நாவல் கலர் மாதிரி. தெரியா எனக்கு கடைக்குள்ள போயில உள்ளுக்கும் நிக்குது வேற வேற கலர் போல்ட. அது என்ன? இல்ல இல்ல நீங்க இப்பதான் போறீங்கன்னு பார்த்தேன். இல்ல தேவையில்லை, நீங்க நோமலா புது பைக் தான் ராசாண்ணா. நீங்க எது எடுக்கிறேன்னு சொன்னா சரி வேணான்னு அதில் போய்க்க வேண்டாம் காட்டிட்டு போகணும் வந்து பிரச்சனை.
இல்ல இல்ல என்ட்ரோக் பரவாயில்ல, இப்ப வர்றது கொஞ்சம் ஓகே, பரவாயில்ல எடுக்கலாம். என்ன சொல்ல கவனமா என்ட்ரோக்க பாவிச்சா சரி. என்ன பிளாஸ்டிக் பொடி அடி வச்சால் அப்படி இப்படி சேதங்கள் வரும். மற்றபடி இன்ஜினுக்கு புரண்டி இருக்கு தானே. டிவிஎஸ் நீங்கள் செய்யறதானே என்ன சர்வீஸ் எல்லாமே? சரி சரி. அப்ப 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 ஹீரோக்கு போகாம டிவிஎஸ் எடுப்போம். ம் சரி சரி. ஓகே ஓகே நான் அடிக்கண்ணா. சரி தம்பி வணக்கம். இது இது ஹீரோ கம்பெனி தானே? டிவிஎஸ் டிவிஎஸ் தான். இது என்ட்ரோக்கு என்ன விலைதா? இது 7,49,000. 7,49,000. இதே இப்போ கடைசி மாடல். இது கடைசி வந்த மாடல். இப்போ வர கார்பரேட்டட் வரா. இப்போ வர பம் மாடலில் வரும். கார்பரேட் இல்லாமல் இல்லை இது கார்பரேட்டோடையா? இல்லை இது கார்பரேட் இல்லாமல் இப்போ நியூ மாடலாக வந்து நியூ மாடல். கார்பரேட் இல்லாட்டி நல்லா தான் இல்லை. பெட்ரோல் நல்லா பெட்ரோல் இருக்கு. என்ன எவ்வளோ விலை இது? இது 7,49,000. 7,49,000 டிஸ்கவுண்ட் கழிச்சு? டிஸ்கவுண்ட் கழிச்சு தான் 7,49,000. கழிக்காம 8,99,000 பைக்கிൻ്റെ விலை. 1,50,000 கழிச்சு 7,49,000. ரெடி கேஷுக்கு? ரெடி கேஷுக்கு இதோட 10 காசு வேணும். 10 காசு வேணும். டோட்டலாக சேர்த்து 7,59,000. 7,59,000. ஹெல்மெட்டில் புரியாது. இப்போ நார்மலாக ஹெல்மெட் பெறாது. 2 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. இன்ஜினுக்கு 5 வருஷம் புரண்டி இருக்குது. இன்ஜினுக்கு 5 வருஷம் அல்லது 61,000 கிலோமீட்டருக்கு இன்ஜினு புரண்டி இருக்குது. பத்திக்கு 1 வருஷம் அல்லது 10,000 கிலோமீட்டருக்கு புரண்டி இருக்குது. இப்போ கலர் இதே கலர் மட்டும்தானா ஐயா? இந்த கலர் தான் இப்போ கம்பெனியில் ஸ்டாக் இருக்குது. இந்த கலர் தான் கம்பெனியில் ஸ்டாக். ரெட் அண்ட் பிளாக் இது. அது ரேஸ் எடிஷன் வருது. அடுத்த இன்னொரு மாடல் இருக்குது எஸ்பின்னு சொல்லி வரும். ரேஸ் எடிஷன் 7,99,000. இதுக்கு முதல் வந்த மாடல். அது கார்பரேட்டர் மாடல். இப்போ வர்றது எஸ்பின்னு சொல்லி வர்றது. அதுக்கும் பம் மாடல் வருது. அது 8,39,000. பாரு இது கார்பரேட்டர் இல்ல மாடல் நல்லதுதான். நல்லா பெட்ரோல் நல்லா வேலை செய்யும். இப்போ வர ஃபுல்லாவே சென்சர். சைசான் 34 ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் நிக்கும். என்னண்டு? சைசான் 34 ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் நிக்கும். ஸ்டார்ட் ஆகும். அப்ப அது எடுத்தா ஸ்டார்ட் ஆகும். ஓ இப்போ என்ன சொன்னா ஸ்டார்ட் ஆகும். புலான் கேட்டாங்க நான் கேட்டது. உதந்த கம்பெனி வைக்கிறா பாபு. இப்போ வந்துடுங்குதா வருதா சாமான்? உதயம் நல்ல பைக்குன்னு சொன்னேடா ராசா. அடுத்த மாடல். வெகோண்ட அடுத்த மாடல் இப்போ இறக்க போறீங்களா? என்ன ஜூபிட்டரா? ஜூபிட்டர் 110 சிசி. எவ்வளவு? அது 7,49,000 இருந்து 50,000 டிஸ்கவுண்ட் கழிச்சு 6,99,000. 6,99,000. உதத்தாண்டா இப்போ வேஞ்சணும் ராசா. சொல்லிவே முடியல வந்துடுங்க சாமான. சத்தியமே பைக் இப்போ இது 10மே ஓட 10 ஓடுறோ? 10 ஓடுறோ. அப்போ அடுத்த எப்படா வரும்? ஓர்டர் பண்ணி திங்கள் என்ன புதனில் வியாழம் வருது. புதனில் வியாழம் வருதா? இதை விட நெல்லமா? ரெண்டுமே ஒன்று தான். நாங்கள் இப்போ டிவிஎஸ் கம்பெனியில் இருந்தோண்டு இதை விட அது நல்ல மட்டும் இல்லை. ரெண்டுமே ஒன்று தான். அப்போ அதில் 1 ஆளுக்கு மாற்றி கொடுத்துவோம். இது உண்டு 2 உண்டு இல்லை ஏற்கனவே அட்வான்ஸ் எல்லாம் கட்டிட்டு போயிட்டோம். இல்லை 2 உண்டு தான். 125 சிசி 110. சில ஒரு 5 விலையிலும் ஒரே மாதிரி இல்லை தானே. என்ன இது சில பேருக்கு இது பிடிக்கும், சில பேருக்கு அது பிடிக்கும். இது நல்லா இருக்கும். இது நல்லா இல்லை. இது லுக் நல்லா இருக்குது. அது நான் பார்த்த உடனே வேணாண்டி இப்போ ராசா சொன்னபடியா யோசிக்கிறேன்டா. 125 சிசி அது 110 சிசி. இது பெட்ரோல் எல்லாம் 50-55 கிட்ட வேலை செய்யும். அது 65 கம்பெனியால் சொல்கிறாங்க. நாங்கள் 60 சொல்கிறோம். எங்களோட வெயிட்களை போனீங்கள கொஞ்சம் பெட்ரோல் கொஞ்சம் குறையணும். அது 3 மாதம் தரத்தில் வேணும். நல்லா காய்க்க பழகிறான். எங்கட பள்ளிக்கூடலாம் படித்தவன். அதான் சந்தேகமாக எங்கட பள்ளிக்கூடத்தில் படிச்சு இப்படி காய்க்கிறான். அப்போ இப்போ இது இப்போ எடுக்கிறேன்னா என்ன ப்ரொசீஜர்? ஆயிரத்தி பேர் எடுக்க போறீங்க. அவன் ஐசிஐ தந்தீங்கன்னு சொன்னால் ஓகே. இவற்றை வேணா இருக்கும். ஓகே ஐசிஐல லைசன்ஸ் இருந்தால் ஐசி ஓகே வாங்க. லைசன்ஸ் அண்ணா கொண்டு வர குறை பைக் இல்லை அப்படியே இனித்தான் கொண்டு லைசன்ஸ் ஐசி தான் அண்ணா. ஐயோ அடே தம்பி அதில் செக் பண்ணுறக்கு இருக்குதாடா? இல்லை தான் செக் பண்ணுறக்கு என்ன பைக்கில் நீங்கள் கீரால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே. கீரலை பார்த்து நாங்கள் 3, 2, 5, 7 நிற்கிது பைக். இப்போ கீரலை பார்த்து சரி தானே? இதில் கீரை ஒன்றும் இல்லையா? இப்போ இன்ஜினில் வந்து பாருங்க. பாருங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். சைக்கிள் எல்லாம் பார்க்கலாம். அண்ணா பிடிச்சி கொண்டு உங்களுக்கு
அல்ல என்ன முகம் சரியில்லே இல்லை அப்படி இல்லை முறுக்கி போயும் என்ன இல்லைண்டு ஸ்டாண்டை தட்டிட்டு முறுக்கி விட்டுறாங்க ஸ்டாண்டை தண்டிட்டு இருக்கிறான்னு சொன்னால் நீங்கள் ஏறி இருந்து மட்டும் கொடுக்கலாம். ஸ்டாண்டை தட்ட ஒப்பா இது சென்சர் சிவப்பு சிவப்பு இல்லை போல இது சிவப்பு சிவப்பு இப்போ அவங்கள்ட்ட ஸ்டாக் இல்லை அப்படியே கம்பெனியே ஸ்டாக் இல்லை. அந்த சிவப்புன்னா காப்பரேட்டர். இப்போ வரும் இது பம்பு. அவனும் சொன்னான் காப்பரேட்டர் இல்லாதான் எடுக்க சொல்லி தான் சொன்னான். உங்களுக்கு சிவப்பை விருப்பம் இல்லை இது பிரச்சனை இல்லை அப்படின்னா நுழம்பொண்டு நிற்கிது கரவட்டிக்க சிவப்பில் அதை எடுத்து கொடுப்பேன். இப்போ என்னங்க அவன் சிவப்பு உங்களுக்கு வேணும் கலர் தான் வேணும்னுனால் பைக் எடுத்து போட்டு கலரை சேஞ்ச் பண்ணலாம் தானே. என்னண்டு கலரை பெயிண்ட் அடிக்கலாம் தானே. அதே அந்த இல்லையே புது பைக் எடுத்து போய் கலர் இப்போ என்னங்க பைக்கு விற்க போகிறது இல்லை தானே. விற்க போகிறோன்னு சொன்னால் தான் பிரச்சனை வேணும். விற்க போகலைன்னு சொன்னால் நாங்கள் எவ்வளோ ஸ்டிக்கரும் அடிச்சு ஓடலாம். ஏன்டா ஆனால் இது கலர் புளையண்டிலே கடைசி மாடலே அப்பா இது காங்கேன்னா இப்படி இந்த இடத்துல வந்து கிளற பாப்பியலான்ட்டு நான் கனவிலே நினைச்சு பார்க்கலையடாப்பா. உங்களை பிடிக்கலையோ பிடிக்காது விடுவோம்மா கயாஸ் உலகிட்டு தம்பி அடுத்து உள்ளுக்கே என்ன வா போமா இனி கிளறு இல்லைன்னா என்னது அல்லாட்டி இங்கே சாமான்ன்று எங்கிறா பார்க்கானு அதே நின்றுச்சு எங்கே நுழம்புண்டு அதான் நிற்கிது சாமான் ஆல்ரெடி சாமான் நிற்குது 4 லட்சமே 4 லட்சம் 17 லட்சத்து 410 சட்டைப்புட்டு அப்போ காசு ரிட்டர்ன் கொடுக்குறாது செய்வார். எவ்வளோ கணக்காக தான் வருது. இல்லை நாங்கள் பார்த்ததை விட கூட வருது 50,000 கூட இல்லை விலையே தம்பி. ஒரே ஸ்கூலில் படித்த காணி ஒன்றும் பட்ட மாட்டேங்குது. ஸ்ரீலங்கா வயசாகவே ஆரம்பியிலேயே எல்லாமே கொம்பனி விலை தான். நாங்கள் கூட்டியும் விற்கல குறைச்சும் விற்கல. அப்போ உங்களுக்கு என்ன இல்லை எங்களுக்கு இந்த பைக் விற்றா எங்களுக்கு மாதம் எங்களுக்கு கொம்பனியால் மாதத்தில் அங்கே தருவாங்க. இது டீலர் தானே. எது ஜூபிட்டரோ புதா ஜூபிட்டர் இதா ஜூபிட்டர் இதை பார்க்க அந்த எலக்ட்ரிக் பைக் நான் கேட்குறா என்னண்டு. ஆனால் எனக்கு இதை விட அதை பிடிச்சிருக்கு. இதை பார்க்க எலக்ட்ரிக் பைக் மாதிரி இல்லை இருக்குது. இந்த அது அந்த வெகோண்ட கலர் இது இல்ல இது பிளாஸ்டிக் இது பிளாஸ்டிக் இது பிளாஸ்டிக் மக்காட்டும் மற்றது இந்த இதுவும் தரத்துல அது பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் சொன்னாலும் பிளாஸ்டிக் எல்லாமே நெகிழும் தன்மை இலாஸ்டிக் பிளாஸ்டிக் விழுந்தாலும் உடைய கொஞ்சம் பஞ்சிப்பாடு பண்றேன். விழுந்து தான் பார்க்கணும். அப்போ இருக்கா அப்போ இப்போ ஜூபிட்டர் எடுக்கிறேன்னா என்ன செய்யணும்லாப்பா? ஜூபிட்டர் எடுக்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு புதன் எல்லாம் வியாழக்கிழமை. இந்த கலர் பிடிக்கலையா உங்களுக்கு? கலர் ஓகேடாப்பா. அந்த இரும்பு கதையை ஒன்று சொல்லி விட்டியே என்ன இரும்பு கதை? அதில் இரும்பு நார்மலானா என்னொழுங்க நாங்கள் புது பைக் எடுக்கிறேன்னு சொன்னால் பக்குவமாக தான் ஓடுவோம். இது எப்படி ஓட்டம்? ஓடும் 125 அதை கேட்கல பைக் எப்படி ஓட்டம் ஓடுது. ஸ்ரீலங்கா வயசாவே இந்த பைக் தான் கூடுதலாக ரன் ஆகி கொண்டு வந்தது. அடுத்ததாக ஜூபிட்டர் வந்தபடி அடுத்த ரன் ஆகுது. இப்போ ஒரு ஒன்று வேற ஒன்றை முந்தும் ரெண்டு ஈக்குவலாக வரும். ஆனால் அதை இது முந்தாது சிசி கூட இல்லை. அது சிசி உறவாண்டாலும் என்னங்க அவன் ஓட்டத்தை அந்த ஓட்டத்தால் முந்து இல்லை. சில பேருக்கு இந்த பைக் தான் எடுக்கணும்னு சொல்லி வீட்டாங்க அவைக்கு அதை எடுப்பினான். சில பேர் என்ட்ரோக் தான் வேணுமானாலும் என்ட்ரோக் தான் எடுப்பினான். ஆனால் என்ட்ரோக் எடுவையான பைக்கேடாப்பா. இப்போ எங்களுக்கு நார்மலாகவே 2020 பைக் வராமல் விட்டது. அதுலேருந்து என்ட்ரோக் தான் எங்களுக்கு டிவிஎஸ் எடுத்து காட்டி கொண்டு இருக்குது. முதல் வீகோ வந்தது. இப்போ என்ட்ரோக் வருது. இதுக்கு மிஞ்சி ஒரு விளக்கம் வேண்டாம். புத்தகத்தெலாம் படிக்கும். என்ன உங்களுக்கு பிடிக்கலையோ எங்களுக்காண்டி எடுக்க வேண்டாம். உங்களுக்கு விருப்பம் இல்லையாண்டா இப்போ 9 வந்து எடுப்பேன்டா. ஜூபிட்டர் வந்து எடுப்பேன். இல்லை இது எடுப்போம் எடுப்போம் என்னடா அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. எடுப்போம் இது எனக்குண்டா இது பிடிச்சி கொண்டு பிரச்சனை இல்லை. கலரும் பிடிச்சி கொண்டு ஏறி இருந்தாலும் ஒரு லுக்காக தான் இருக்கு. இல்லையன்றியா என்ன ஓகே என்ன சரி
நீங்களும் சுற்றி பாருங்க கீரலை இருக்கொண்டு வாங்க மிச்சம் ஐசி தான் தம்பி இல்லை சிவா ஓ அந்த அங்கே நிற்கிது இது என்ன பைக் தம்பி இது எலக்ட்ரிக்கு இது எலக்ட்ரிக் இருபத்தி தொண்ணூறு எங்களுக்கு என்ன இடம் இதெல்லாம் பைக் நம்பர் இதை நீங்கள் என்ன பண்ணி கூட முன்னே நீங்கள் கட்டிக்கிட்டு வரணும். என்ன நிர்வாகிக்கிறான் காங்க நெஞ்சாயிரம் அதில் தம்பி நிறைய பேரில் போடு ஓட்டேரி நிறைய பேரில் போடு அண்ணா அவங்கள பிடிச்சி கொண்டு தானே என்ன கேட்டாலும் அதை விட நான் இதுதான் சூஸ் பண்ணுவேன் ஏன்டா அது கொஞ்சம் பின்பக்கம் சட்டி மேட வடிவினால இவ்வளோ காலம் இப்படி தெரிஞ்சே நீ ஒரு வடிவான சைக்கிளில் திரிக்கணும் பிளாஸ்டிக்கோ இரும்போ விழுத்தினா பிரச்சனை விழுத்தாங்கோ ஏன் மனசு விழுத்துறதுக்குள்ளே போவார் இங்கே இந்த காரணம் இன்சூரன்ஸ் போனால் தான் வச்சுக்கேன் சரி என்ன இது நடந்தா அன்றைக்கு நடந்தால் தெரியும் ஜம்பு தம்பி என்ன ஃப்ரீயாக தருவேன் சாவி செட்டு ஹெல்மெட் ஒன்று செட் பண்ணி தான் வேண்டாப்பா வராது நீ பார்த்து தான் எங்களுக்கு நீ அப்போ என்ன இப்போ விலை ஒரு ரூபாவும் குறைக்க மாட்டியோ இப்போ 1,50,000 டிஸ்கவுண்ட் வருது எப்படி நாங்கள் கம்பெனியோட காய்ச்சி தான் டிஸ்கவுண்டே கழிச்சிருக்கு அப்போ இருக்க இன்னொரு காலத்துக்காக என்னக்காண்டி 1,50,000 கேடு அது வந்து எல்லாரும் கழிக்கிறேடாப்பா இவட்டே தான் போடு அப்புறம் என்ன கோல் பண்ணி இது இது பைக் செலக்ட் பண்ணிட்டீங்களா என்ரோக் தான் அரே அது என்ன விளையா அந்த எருமை மாடு மாதிரி நிற்குது இது இதோ அண்ணா உங்களுக்கு இப்படி இருப்போம் பொடியன்ற சைக்கிள் இருப்போம் ஆ இது வந்து 7.5 லட்சம் தானா புறம்பேர் 7.5 லட்சம் கொண்டு 7,49 ஏதோ 7.5 லட்சத்துக்கும் 7,49க்கும் பெரிய வித்தியாசம் தானே அண்ணே உங்களை இப்படி பொடியன்ற சைக்கிள் வேணுமோ ஆனால் அதண்டா அக்காவும் ஓடலாம் அதுதான் ஏன்னா நாங்கள் எப்பயும் வந்து வெளியே போய் யோசிப்போம் கியர் போர்டு இல்லாத வரைக்கும் இல்லை சொல்கிறேன் அவர் தான் ஓடுவேன் சொன்னபடியா இதை பார்க்க அந்த என்எஸ் இந்த சேஃப் மேக் வந்து கிட்ட வந்து பார்க்கத்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இப்போ எல்லாம் கார் டிஸ்பிளே மேக்கடாப்பா பைக்கு ஏன்னா ஏன் இப்போ என்ட்ரோக்கு கண்டா அப்புறம் என்ன அதுக்கும் அப்படி தான் எல்லாம் அப்படி தான் தம்பியா ஒரு சில முக்கியமான விஷயம் கேட்கும் இப்போ எப்போ நம்பர் பிளேட் வரும் இப்போ நம்ம பேர் கொஞ்சம் லேட்டா ஆரம்பியாலே லைசன்ஸு ஐசிஎல் கொடுக்குற மாதிரி நம்ம பிளேட்டு கொஞ்சம் லேட்டா புத்தகம் வேகினஸ் 20 நாள் புத்தகத்துக்கு 20 நாள் நம்பர் பிளேட்டுக்கு எப்படாப்பா இப்போ புத்தகம் வந்துட்டாலே ஓடுது அப்போ புத்தகம் பேர் மட்டும் ஓடிடாது உள்ளுக்குள்ள ஓடுறேன்னு சொன்னால் ஓடுது ரெண்டாலும் பிள்ளை தானே இப்போ பிள்ளைய பார்த்தா என்ன இப்போ வேற நாளுங்க பைக் எடுத்து போட்டு ஓடாமல் இருக்கு நம்ம எப்படி கோயிலுக்கு பாரு இப்போ எடுத்தாண்டே கொண்டு வரலாம் தானே அது என்னண்டு பொழுது இதுண்டே தான் எடுத்துண்டு நாங்கள் பில் தருவோம் அதில் நீ டேட் போடான் தாவன் டேட் போட சிஸ்டம் தானே சிஸ்டத்தில் என்ன டேட் போடுறது அப்படியே சிஸ்டம் அப்படியே அரே நீ சிஸ்டம் பில் அதெல்லாம் போகிற அதோட சேர்த்து லோக்கல் பில் ஒன்று எழுதிதாவன் நான் கொடுக்குறேன் அப்போ எங்கே கொடுக்குறோம் ஸ்டாண்டர்டாக இருக்கல நான் லோக்கல் பில் கொடுக்குறேன் நல்லா கதைகள் பழகிட்டான்டா காலைல
சில மேலைக்கு போய் இப்போ அதுனா கள்ள வழி சொல்லி கொடுக்குறான்ட்டு சும்மா பாடி கேட்கிறடாப்பா அப்போ 20 நாள் ஆகுமா இங்கே நீ சும்மா கதைக்காண்டி நல்லா அவன் எடுத்து நிற்கிறானோடு கேட்கிற 20 நாளைக்குள்ளே புத்தகம் தரணுமா நாங்கள் கஸ்டமருக்கு 20 நாள் சொல்றது ஆனால் வேலைக்கு வந்துட்டா நாங்களுமே இனிமேல் இந்த புத்தகத்தை வச்சிருப்போம் எங்கேருந்து வருது கனடாலேருந்தோ ஆரம்பிலேருந்து பேரை சதியா பதியடாப்பா எந்த பேரை பாஞ்சு விட்றா அப்புறம் மாறிக்கிறி வேறு தெரியாது கோவாதிய இதை விட ஒரு நோண்டி இருக்கு அட்ரஸ் எல்லாம் ஓகே தானே அவர் தான் கல்யாணம் கட்ட பொம்பளை வேண்டாவ கல்யாணம் வேணாண்டிட்டான் அண்ணன் எனக்குன்னா உங்களுக்கு பைக் பிடிக்கிறா போடாது இல்லை என்ன சொல்றது இப்படித்தான் இந்த சிவப்புக்காரன் வந்து வாங்கிட்டு பரவிட்டு இது வந்து எனக்கு காணவே இல்லை இது வந்து நீ ஓடினீங்கடா இப்போ எங்கட ஊருக்கு ஒரு கார் ஒன்று வச்சுக்க கலர் எங்கே அவற்ற காரை கண்டாலும் அவர் தான் தெரியும் தம்பி உனத்தையும் தான் ஆரண்டு அதே மாதிரி இருக்கணும் என்ன நாவல் கலர் 2 ரூபா கொண்டா 5 வரைக்கே காங்கேட்டா நிற்கணும் காயக்கணும் மக்கள் சரியே அடே இந்த ஜூபிட்டர் நீ வந்து சும்மா சொல்கிற 10 ஓடுறேன்னு கல்லா எப்போ போகும் 10 இப்போ நின்றாலே போகுமா இருந்தா போவாதா அடே உண்மையாண்டே போயிடுமோ நான் சொல்லுவேன் அடிச்ச ஒரு 3 நாள் நான் சொல்லுவேன் கடைசி 10 போவேன் நாளைக்கு நீங்க வந்து காலமே பின்னேறதுக்கு இங்கேயோ ஏன்னுதானே போய்க்க பார்த்தா தெரியும் அப்புறம் இறங்கி வாருதுடாப்பா எங்கே இடம் ஒளிஞ்சு வைக்கிற இடம் அதே இப்போ ஹெல்மெட் படம் எல்லாம் பிழைக்க போதப்பா பைக்கிட்ட விலையை கூட்டி விட்டுட்டாங்க டக்குன்ட்டு அப்போ அந்த 7 செஞ்சு சைக்கிள் 699 கொண்டு வாங்க ஜூபிட்டரா